எலி என்ன பண்ணுதுன்னா அங்கேயும் ஓடி ஓடி தனக்கு தேவையான உணவை சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அது டெய்லி அன்னன்னைக்கு தேவையான உணவை தேடி தேடி சாப்பிடும். ஒரு நாள் என்ன பண்ணுது, ஒரு குடோனுக்குள்ளே போகுது. அது ஒரு பெரிய ஒரு பத்தாயம் இருக்கிறத பார்க்குது. அந்த பத்தாயத்தில் என்ன இருக்குது, இது மேலே ஏறி பார்க்குது. அந்த மேலே ஒரு சின்ன கதவு ஓப்பன் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. இது என்ன பண்ணுது, எட்டி பார்க்குது. அங்கே நிறைய நெல் இருக்கிறத பார்க்குது. இதுக்கு ஒரு சந்தோஷமாயிடுது. அதுக்குள்ளே அந்த பத்தாயத்துக்குள்ளே போயிடுது. பத்தாயத்துக்குள்ளே போயிட்டு நெல்லை திருப்தியாக சாப்பிடுது. ஆனால் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்திருக்கலாம். ஆனால் என்ன நினைக்கிது, அது நம்ம இங்கேயே இருந்தோம்னா நம்ம நிறைய நெல் நம்மளுக்கு தேடி அலைய தேவையில்லை, இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பத்தாயத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு டெய்லி சாப்பிட்றதுமா ஜாலியாக இருக்கிறதுமா இருக்குது. ஆனால் இது என்ன ஆகிடுது, நாள் ஆக ஆக இந்த நெல்லெல்லாம் குறைய இது கீழே போய்கிட்டே இருக்குது. கடைசியில் நெல் எல்லாம் தீர்ந்து முடித்ததும் அதனால் சாப்பிட்றதுக்கு நெல்லே உணவு இல்லாமல் ரொம்ப தடுமாறுது. அப்போ தான் வெளியில் வரணும் அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குது. சின்னோண்டு வெளியில் அந்த வெளிச்சம் மட்டும் தான் தெரியுது. அதை வச்சுக்கிட்டு இது பயந்துட்டு அங்கேயே இருக்குதே ஒழியே இதனால் வெளியில் வர முடியல. அப்போ உணவே இல்லாமல் இது என்ன பண்ணிடுது, இறந்தும் போயிடுது. அப்படி தான் நாமளும் நம்ம கம்ஃபர்ட் ஜோன் கிடச்சிருச்சுன்னா அதிலேருந்து உட்காந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நாம் வாழ்க்கையில் நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து நம்ம உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் நல்லாவும் இருக்கும். நம்ம எப்பெல்லாம் கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்த்துக்கிட்டு அதுக்குள்ளேயே இருக்கிறோம் அப்படின்னா இந்த எலி மாதிரி நிலைமை தான் நம்மளுக்கும் வரும். ஆக நாமளும் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா உழைச்சிக்கிட்டே தாங்க இருக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை கேட்டதில் பிடித்தது நான் உங்களுக்கு சொன்னேன். நன்றி.